केशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सकीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிரதிபே நமः. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 511வது வாரத்திற்கான வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள். இன்றைய தினம் மனைமங்கலம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆன்மீகம் அப்படின்னு ஒரு காலம், கல் தோன்றா மண் தோன்றா காலத்து முன் தோன்றும் மூத்த தமிழ்னு சொல்கிற மாதிரி எந்த விதமான நாகரீகமும் வளராத காலத்தில் வழிபாடு அப்படின்னு ஒன்று இருந்தது, ஒரு தோற்றுவாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எந்த வழிபாடாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது அன்னை வழிபாடாகத்தான் இருந்திருக்க முடியும். வேறு எந்த வழிபாடாகவும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு சரியான காடு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டியாக இருக்கட்டும், ஒரு குரங்கு குட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரியே தான் மனிதனும் வாழ்ந்திருக்கான். நாகரீகங்கள்லாம் வளருவதற்கு முன்னாடி கற்காலத்தில் நான் சொல்கிறேன், இங்கே எதுவுமே இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போனால் கூட ஒரு தாயார் அப்போ இந்த பிரசவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உலகெல்லாம் அதிகமாக வதன்னு இருந்திருக்கும். மனிதனுக்கு ஒரு நெடிய இனப்பெருக்க காலம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சாதாரணமாக நம்ம ஒரு அன்னை காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8 பிள்ளை 9 பிள்ளை இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காலத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னா அதிகமான குழந்தைகளை அவர்கள் ஈண்டிருப்பார்கள். அப்படியே அவர்கள் இந்த குழந்தையை வச்சுட்டு சிங்கம் புலி பாம்பு ஏதோ ஒரு ஆபத்து நல்லது உணவு இதெல்லாம் வரும்போது அந்த குழந்தைக்கு கருணையின் அடிப்படையில் சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு ஒரு 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 முறை, ஒரு இயல்பாக தோன்றுகிற ஒரு முறை. அந்த முறையில் கூட எல்லா குழந்தைகளும் தாயாரை தான் அண்டி இருக்கு. அப்படி தானே? முதல் வழிபாடு மாத்ரு தேவோபவ, அன்னை தான் கும்பிட்டுருக்க முடியும். அதே சமயத்தில் அந்த கருவை உருவாக்கிய கணவன் அப்படிங்கிற நோக்கில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த கணவன் நோக்கில் மனைவி ஒரு போகசக்தி, ஒரு தனக்கான ஒரு இன்பத்தை அருளக்கூடிய ஒரு பண்பு, ஒரு பாதுகாப்பை அருளக்கூடிய ஒரு பண்பு, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, இது எல்லா பண்பும் அந்த ஒரு மகளிரிடத்திலே காண்பதனாலே அவனும் அந்த பொருளை பாதுகாத்து தான் வச்சுருப்பான். ஒரு மனிதன் எப்போ ஒரு பொருளை பாதுகாப்பான் அப்படின்னா அவனுடைய தேவைகளை நிறைவு செய்வதாகவும், அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதாகவும், அவனுடைய துன்பங்களை நிவர்த்தி செய்வதாகவும் அந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கிறப்ப விஷயத்தை அவன் பாதுகாப்பாக வச்சுக்குவான். அப்படி தானே? கண்ணு தெரியாதவா ஒரு ஸ்டிக்கு பத்திரமா வச்சுருப்பான், கண்ணாடி போட்டுக்கிறவா அந்த கண்ணாடியை பத்திரமா வச்சுப்பா. இப்படி தானே? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று அதை பாதுகாப்பாக வச்சுப்பா. இப்போ மனிதன் செல்லெல்லாம் வச்சுருக்க மாதிரி வேறு எந்த நோக்கத்துலையும் நான் சொல்லலை. நான் தயவு பண்ணி சொல்கிறேன், இந்த கருத்தை நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் தொடர்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு செல்லை கையில் வச்சுன்னா நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அது நவீன காலத்து மனிதனுடைய ஒரு இயல்பாக அது ஆயிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு இணைப்பு இருந்திருக்கிறது. அப்போ முதல்ல வழிபாடு எதுவாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அச்சத்தை போக்குகிற, பாதுகாப்பை தருகிற, அதாவது மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருப்பதனால் அந்த இடத்துல பாரியான ஒரு தலைப்பு கொடுக்குறோம். அப்போ முதல் வழிபாட்டு கடவுள் யாராக தான் இருக்கும்? மாத்ரு தேவோபவ. ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் முதல்ல அம்பாளை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறா. என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா முதல் வார்த்தையே ஸ்ரீமாதான்னு வருது.
அம்மான்னு கூப்பிடு அப்படி. அப்போ எவ்வளோ அழகு பாருங்கள். தாய் தான் முதல் வழிபாட்டு கடவுள். அப்போ இந்த தாயே வழிபாட்டு கடவுள்லேருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நிலையில் வந்து அதுக்கப்புறம் தான் உருவம், இறைவனுக்கான உருவம், இறைவனுக்கான அடையாளம், அதுக்கப்புறம் உருவம், அதுக்கப்புறம் இடம், அதுக்கப்புறம் கோயில், அதுக்கப்புறம் விழா, அதுக்கப்புறம் தத்துவம், அதுக்கப்புறம் நூல்கள், அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு மனிதன் வந்திருக்கான். ஆன்மீக வளர்ச்சி படிப்படியாக தான் வளர்ந்துருக்கோம். நம்ம புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இப்போ தத்துவ நிலைக்கு வந்துட்டோம். அப்படி வந்தால் கூட அந்த ஆதி நிலை மாறாமல் அந்த வடிவம் நமக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அதில் பார்த்திங்கன்னா மனிதனை மனிதனாகவே வழிபடுகின்ற ஒரு பண்பு இருந்தது. சாதாரண ஒரு சில பேரை, ஒரு சில அந்த மூதாதையர்களுடைய பண்பு, காட்டுவாசிகளுடைய பண்பு, திருமணம் அப்படின்னு சொன்னால் பெரியவர்களை முதலிலே கொண்டதாக அது இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் திருமணம்னு ஒன்று நடக்குது. அப்படி வந்தால் எப்படி இருக்கு? ஒரு குரூப்பாக வாழ்ந்துருக்கான் பேரம்பேத்தி, அதில் ஒரு பெரிய மனுஷனை முன்னாடி வச்சு தாலி கட்டிக்கிறான். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு மூதாட்டியை கடவுள் என்று தெரிவு செய்கிறார்கள். என்னது? ஒரு மூதாட்டி. அதெல்லாம் ஆண்களை தெரிவு பண்ணுறதை விட பெரும்பாலும் பெண்களை தான் தெரிவு பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் பெண் மகிழ்ச்சிக்குரிய சாதனமாக இருந்தாலும் ஒரு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புக்குரிய சாதனம் தான் மிகப்பெரிய சாதனமாக இருக்குது. அதனால தான் தாயாரை முதல்ல எடுக்கிறான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வழிபாடு ஒரு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் அப்பாவையும் அம்மாவையும் தான் அவன் கும்பிட்டுருக்க முடியும். அப்படியே கும்பிட்டாலும் அதை தாண்டி கும்பிட்டா அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு குரூப்புக்கு லீடராக இருந்து தாத்தா பாட்டிலாம் சொல்கிறோமோ இல்லையோ, அவளை தான் அவள் கும்பிட்டுருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு நெடுநாளைய அனுபவம் இருந்தது. அந்த அனுபவம் இந்த சிறுவர்களுக்கு தேவைப்பட்டது. அந்த அனுபவத்தின் வழி தன்னை காத்து கொள்வதற்கும் தன்னை வளர்த்து கொள்வதற்கும் அந்த முதியவர்களுடைய அனுபவத்தை அன்று இளைஞர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ அந்த கதையை பாரம்பரியமாக வச்சுருக்கோம். வேதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பரம்பரையாகவே வச்சுட்டு வந்திருக்கா. அந்த பரம்பரையை தவிர அந்த ரகசியத்தை யாருக்கும் என்ன சொல்கிறதில்ல. பரம்பரா வித்யான்னே இருக்குது. இந்த வித்திக்கு பேரே பரம்பரை வித்யா. அவள் வம்சத்துலேயே என்ன வந்திருக்கோம். அப்போ அந்த வித்தையை பாதுகாத்து வச்சுருந்துருக்கா. அப்போ அந்த வித்தைகளை சொல்கிறவா கொஞ்சம் அதில் ஞானம் உடையவா. அப்போ அனுபவம் மிகுந்த மூதாட்டிகளாக இருப்பவர்களை குருவாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வடிவம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமாக எல்லாருமே தனித்தனியாக வாழணும்னு வாழ்க்கையை பிரிக்கிறோம். வாழ்வுனா என்ன அப்படின்னு ஒரு மனிதனுக்கு தனி அடையாளம் வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி அடையாளம் வேணும். அவனுடைய சிறப்புகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் உருவாகும்போது அப்போ தான் இந்த குடும்பங்கிறதையே என்ன சொல்கிறான், கண்டுபிடிக்கிறான். அதுவும் ஹிந்து சமயம் இருக்க, ஹிந்து சமயமே ஒரு குடும்பம். குடும்பம் தான் சாமின்னு சொன்னால் சாமி தான் குடும்பம்னு சொன்னோம். அதுதான் அழகு. பரமசிவன் யார், பார்வதி யார், விநாயகர் யார், முருகன் யார், மகாவிஷ்ணு யார், சூரியன் யார், எல்லாமே. இவன் அவனுக்கு பொண்ணை கொடுத்தவன், அவன் கட்டினவன், இவன் மருமவன், அவன் மாமன். அருணகிரிநாதர் தெளிவாக சொல்லுவார், ராவணனை மாலை வென்ற பெருமாளின் மருகோனே மருமவன் பார். அப்போது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை கடவுளாக்கினால் கடவுளை குடும்பமாக்கினார். எவ்வளோ விஷயம் பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ அழகு பாருங்கள். அப்போ இந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு ஆள், ஒரு மையம் அப்படின்னு சொன்னால் வள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் போட்டிருக்காரு. அவருக்கு அதில் ஒரு கவனம், ஒரு மிகச்சிறந்த பண்பு இருந்திருக்கு, மனை நலம். அதை குறித்த மிகச்சிறிய பண்புகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவில் ஆண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அதிகம். என்னது, ஒரு ஸ்டெப்பு இந்த குடும்ப நலம்னு சொல்கிற போது, ஏன்னா துறவியர் பெருமையை சொல்கிறான். துறவியரை ஜென்ஸ் நிறைய பேர் துறவு வாங்கிக்கிறாங்க, அவரோட கணமேனும் அப்படின்லாம் சொல்கிறா. அவளுடைய சாபம் அதை பற்றிலாம் சொல்கிறா. ஆண்களை பற்றி சொன்னால் கூட அந்த துணை நலம்ங்கிறத அழகாக சொல்லியிருப்பார்.
அப்போ இப்போவும் ஆகமம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார சக்தியே நமகன்னு தான் சொல்லும். அதே மாதிரி எந்த கோயிலில் பூஜை பண்ணினாலும் அபிராமி அம்பிகா சமேத அமிர்தமருத்துஞ்சேஸ்வரன்னு சொல்லணுமே தவிர சிவன் பேரை நேரடியாக சொல்ல முடியாது. அது காசியிலேயே மயானத்தில் போய் அவர் உட்கார்ந்துருந்தாலும் யாருமே வேண்டாம், மோட்சத்தை தரக்கூடிய பண்பில் இருந்தால் கூட அப்போவும் விசாலாட்சி வேணும். கைலாசத்தில் போய் பெரிய பதவி அடைஞ்சாலும் அப்போவும் மலைமகளுடைய நலன் அவருக்கு வேண்டும். அப்பரோ சுந்தரரோ ஞானசம்பந்தரோ இவர்களெல்லாம் தெளிவான செய்வர்கள். இதில் யாரும் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன மாசு மாதிரி கண்டுபிடிச்சிட முடியாது. அவர்கள் பிற தெய்வங்களை விட்டிருந்தாலும் உமையம்மையும் இறைவனையும் இணைத்து பாடு முதல் பாட்டே தோடு உடைய செவி. தோடு எங்கள் அம்மாவுக்கு, குறிப்பாக அபிராமிக்கு தோடு உடைய முதல் தேவாரத்தினுடைய முதல் வார்த்தையே தான் தோடு உடைய செவியன். அது சாமி வச்சுக்கிறார், அது வேறு விஷயம். அம்பாள் அப்படிங்கிற ஒரு பண்பு அதில் சேர்ந்துட்டே வருது பாருங்க, அந்த இல்லற நலன். அதனால் பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு நோக்கு அனைவருக்கும் வேண்டும். அதை வைத்திருக்கிறார்கள் நம் மரபில். ஆண்களை கடவுளாக வீரக்கல்லுன்னு சொல்லியிருக்கான். அது பொதுவில் ஒருத்தருக்காக சண்டை போட்டு தியாகம் பண்ணி அந்த வீரனுக்காக சிலை வச்சுருக்கா. ஆனால் ஒரு குடும்பஸ்தி, ஒரு குடும்ப பெண் அப்படின்னு இவர் குடும்பஸ்தர் அப்படின்னு ஒரு சாமி இல்லை தனியாக. ஆனால் சதிக்கு தனியாக கோயில் இருக்கு. சதி கோயில்கள்னு வடக்க தனியாக கோயில்கள் என்ன இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு பெண் கடவுளாக்கப்படுகிறாள். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இயல்பாகவே தெய்வத்தின் பண்பு அவர்களிடத்திலே இயல்பாக இருக்கிறது. நாம் முயற்சி பண்ணி பண்ணுறத அவளுக்கு என்னது நேச்சுரலாகவே அந்த பண்பு இருக்குது. அப்படின்னா ஒரு ஞானி சொன்னான், அம்மாவை பார்த்து குடியிருந்த கோயில் அப்படி. அந்த அம்மாவுக்கு பேர் சொன்னான் பாருங்க, குடியிருந்த கோயில். அப்போ கோயில் வடிவம் இயல்பாகவே தாய்க்கு இருக்குது. உள்ள ஒரு கர்ப்பம். அதனால தான் கோயிலில் கர்ப்ப கிரகம்னு பேர் வச்சான். கர்ப்பவதின்னு தாயாருக்கு பேர், அப்படி தானே? கர்ப்பம்னா பாடுறது, துதிக்கக்கூடியவள், போற்றக்கூடியவள் அப்படின்னு. கர்ப்ப கிரகம்னு சாமி இருக்கிற இடத்துக்கு பேர் வச்சான். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பண்பு அதோட இணைஞ்சு வரதை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுல இந்த சதி பெண்கள், அதாவது நான் சொல்கிறது சதி இல்லை, சதி. ஒரு நிமிஷம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டேலாம் தயவு பண்ணி உங்களுடைய பாதார விந்தங்களை என் சென்னி வைத்து கேட்டுக்கொள்கிறேன். சத்து, ஆமாம், மனைவி அப்படின்னு. அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு மரபு இருந்திருக்கு. அதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம்லாம் படுத்தலை. வேத காலத்தில் எல்லாம் பின்னாடி தான் அது மரபு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. கணவன் மீது உரிமையான அன்பில் அவர்கள் இரண்டரை கலந்தா அவளுடைய உடலில் இருக்கக்கூடிய வஸ்திரம் எரியாது. அப்போ தான் அது சதி கோயிலாகும். இறந்தவாலாம் சதி கோயிலாக ஆகிட முடியாது. அந்த மாதிரி உடன்கட்டை ஏறுறாங்க. அந்த இறந்த வாழில் இறந்தவருக்கு ஒன்றாக அவருடைய பாடி முழுக்க எரிஞ்சிடும். இந்த உடன்கட்டை ஏறுறா பார்த்தீங்களா, அப்படி ஏறுறவாளுடைய வஸ்திரம் எரியாது, இல்லை பூ எரியாது, இல்லைன்னா மடியில் ஒரு திரவியம் கட்டுவா, அது எரியாது, அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவர்கள் கனவுல பேசுவார்கள், நான் இந்த இடத்துல இருக்கேன். சுடுகாட்டிலேருந்து எந்த பொருளும் வீட்டுக்கு வரக்கூடாது. காசிலேருந்து எந்த பொருளையும் நாம் வெளியில் எடுத்துன்னு போகக்கூடாது. காசிங்கிறது சிவநகரம். அதுலேருந்து எந்த பொருளையும் என்ன எடுத்துன்னு வரக்கூடாது. ஸ்மசானவாசின்னு சிவனுக்கு பேர். ஸ்மசானத்துலேருந்து எதுவுமே எடுத்துன்னு வரக்கூடாது. அதனால தான் நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒரு வேப்பலையை வாயில் போட்டு மென்னுட்டு அப்புறம் உள்ளே போவாள். கால் அலம்பிட்டு தான் உள்ளே போவாள். அதான் அந்த மயானத்துலேருந்து எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாது. புரியுறதா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு பண்பு நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, அந்த சொத்தை எடுத்துன்னு வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு இந்த சதி கோயிலில் தான். இந்த சதி கோயிலில் மயானத்தில் வச்சு எரிச்சிடுவாங்க. ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருந்து அந்த சரீரம் எரியாமல், இல்லை சரீரம் எரியாமல் இருக்க அந்த வஸ்திரம், அந்த மங்கள திரவியங்கள் ஏதாவது எரியாமல் இருந்து தன் இருப்பை அந்த அம்மா என்ன உணர்த்தும். அப்படி இருந்தால் அந்த பொருளை ஒரு பானையில் வச்சு எங்கே கொண்டு வந்துடுவாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு கொண்டு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களில் பானை வழிபாடு இன்றளவும் இருக்குது.
எங்கள் குடும்பம்லாம் அந்த மாதிரி ஒரு பானை வடிவம் இன்னும் இருக்குது, அவங்க வச்ச பானை இருக்குது. அதை நம்ம பரம்பரையாக பண்ணிட்டு வரோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சுவாசினிக்கு தான் அந்த அந்த உயர்வை கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுக்கணும்? அது ஏதாவது வழிபாடு பண்ணால் அந்த மாதிரி ஒரு சதி கோயில்களை வளரும். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திரௌபதி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. மகாபதிவிரதர் சீதைக்கு கோயில் இருக்குது. ராமர் கோயிலில் சீதை வச்சுருக்காங்களா, அவர்களுக்கு கோயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருந்ததி, இந்த என்ன தானுமாலையன் கோயில், அந்த இடத்துல அருந்ததி தான், அவங்க தான் 3 பேரையும் ஆக்குறா. இப்போ அருந்ததிக்கு இன்னி வரைக்கும் கல்யாணத்தில் கூட அருந்ததியை பார்த்தியான்னு கேட்பான். சம்ஸ்காரம் இருக்குது. அருந்ததியினுடைய வழிபாடு, சதிகளுடைய வழிபாடு, அந்த சுவாசினியினுடைய வழிபாடு. இது எல்லாத்தையும் விட ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் லோபமுத்ரார்ச்சிதாயி மகான் வருது. அகஸ்தியர் ரிஷி என்ன, ஆனால் அம்பாளுக்கு பெருமை என்னன்னா, லோபமுத்திரையினால் வழிபாடு செய்யப்பட்டவள் அப்படிங்கிற பெருமை என்ன. ஏன் அதில் என்ன பெருமை இருக்குது? அது எப்படி நாமாவளி ஆகும்? அதுவும் சத்தியம் சொல்கிற வாக்வாதினி தேவதை எப்படி சொல்லும் அப்படின்னா, இந்த லோபமுத்திரைங்கிறவ காசியினுடைய காசிகாண்டம் அப்படின்னு ஒரு இது, அது ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. அந்த ஸ்கந்த புராணத்தில் காசியை பற்றி ஒரு குறிப்பு வருது. அந்த காசியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இறைவனின் எண்ணத்தை தான் இயல்பாக அறிந்து அனுபவிக்கக்கூடிய பண்பை பெற்றவர் அகத்தியர். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? அவருடைய எண்ணத்தை அவருடைய எண்ணமாக அவன் என்ன நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய ரிஷி அவர். அப்படிப்பட்ட ரிஷியானவருக்கு விந்தியமலையினால் ஒரு தொந்தரவு வருது, நீங்கள் தான் போய் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விந்தியமலை மேல் நோக்கி வளருகிறது. அது வளர்றதுனால சூரியனுடைய பாதையை தடுக்கிறது. அதை வேறு யாராலும் பண்ண முடியாது. காசியில் அகஸ்தியர் தபஸ் பண்ணின்னு இருக்கார். அங்கே போய் பாருங்க. நான் இப்போ அகஸ்தியர் சொன்னாராம், எந்த பாவத்தை வேணாலும் அனுபவிக்கிறேன், இந்த காசியை விலகிற பாவத்தை என்னால் அனுபவிக்க முடியாது. அப்போ காசிக்கு என்ன சிறப்புன்னா, சுவாமியினுடைய சன்னிதானத்தில் இருக்கிறது காசி. அவருடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய சூலத்தினாலே தாங்கப்படுகிற நகரம் காசி. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமி நேரடியான பார்வையின் கீழ் காசி இருக்கிறது. அந்த காசியை விட்டு விலக அவர் மறுத்தார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அகத்தியரை பற்றி அப்படிப்பட்ட உயர்வுகள் இருந்த போதிலும் கூட, அகஸ்தியாட்சிதாய நமகான்னு ஒரு நாமாளி போட்டிருக்கலாம். அந்த அம்மா தெய்வம் தொழால் கொழுனர் தொழுதெழுவால் வள்ளுவன் அதை ரொம்ப தெளிவாக போட்டிருப்பான். தெய்வத்தை கும்பிட மாட்டா, யாரை கும்பிடுவா? பதியை கடவுளாக கும்பிட்டா. அந்த மாதிரி பதிய கடவுளாக கும்பிட்டவ தன்னை கும்பிடுறா அப்படின்னா அது அம்பாளுக்கு பெருமையாக. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு குடும்ப பெண்ணுடைய உயர்வை யோசிச்சு பாருங்க, அகத்தியருடைய உயர்வை யோசிச்சு பாருங்க. அகஸ்தியருடைய உயர்வு எப்பேற்பட்ட உயர்வு? இறைவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் அறியும் பண்புடையவன் அவன். தமிழகத்தில் தான் அந்த அழகு. மலைக்கு பேர் குன்றுன்னு பேர் வச்சுருப்பான். நம்மளால் பேரை வித்தியாசமாக வைப்பான். குண்டு ஊசின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும், ஆனால் அதுக்கு பேர் என்ன? குண்டு ஊசின்னு. மலைக்கு போய் குன்றுன்னு ஏன் பேர் வைப்பானே? குன்றுதல், குறுகுதல், அழுங்குதல், குறைதல், அதுதான் குன்றுன்னு பேர். அவன் வானலாவி வளர்ந்துன்னு போகும்போது குள்ளமாக இருக்கிற அகத்திய முனிவர், அவர் ஒன்றுமே அந்த காசி காண்டத்தை ரொம்ப அற்புதமாக போட்டிருக்கோம். ஸ்காந்தம் படித்தவாளுக்கு அது தெரியும். 1,00,000 ஸ்லோகம் ஸ்காந்தம்ங்கிறது. அதில் காசி காண்டத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். அப்படி நடந்து போகிறார். அகத்தியர் வந்தான்னு தெரிஞ்சோன்னா தானே குன்றி வழிபடுறாங்க. தானே குன்றி வழிவிடுகிறான். அப்படி குன்ற செய்ததனாலே குன்றுன்னு பேர். தமிழில் குன்றத்து ஊர் இங்கே பக்கத்தில் இருக்கு. அவ்வளோ சிறப்பு. மலைக்கு பேர் குன்றுன்னு. அப்படி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மலையை குன்றச் செய்கிற ஒரு பேராண்மை பொருந்திய இறைவனின் எண்ணத்தை அறிய செய்கிற ரிஷி. ஆனால் அந்த ரிஷியினுடைய பத்னி அகஸ்தியரை தவிர யாரையுமே கும்பிட்டதில்லை. அதனால் அந்த அகஸ்தியர் மனைவி வந்திருக்கான்னா பார்வதி வெளியில் பார்ப்பாங்க. அப்போ இயல்பாகவே அவளுக்கு அந்த அனுக்கிரகம் என்ன வந்துடுது. மற்றவாள்லாம் அம்பாளை தேடி போகணும். ஆனால் யாரை தேடி வருவா அம்பாள்? அந்த கொழுநனை கடவுளாக தொழுகிற அந்த பண்புடையவர்களை தேடி அம்பாள் எங்கே வந்துடுவா? தானாகவே இறங்கி வந்துடுவா. அதுதான் அம்பாளுடைய விஷயம்.
அந்த காலத்தில் சில பேருக்கு படி தாண்டா விரதம்னு ஒன்று எடுத்துப்பான். சுவாசினி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரதம் இருக்குது. நிலப்படி தாண்டி வெளில வரணும். இந்த விரதம் ரொம்ப கடுமையான விரதம். சாதாரணமே ஒரு வீட்டுக்குள்ளே மனுஷன் இருக்க முடியாது. அவெல்லாம் கடவுள். அதுலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும், மாமியார் மாட்டு பொண்ணு பிரச்சனை, வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கெல்லாம் 5 நிமிஷம் இருக்க முடியாது. செல்லில் அவன் செத்து போயிடுவான். சிவாயனம். நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. ஏன்னா எனக்கு வெளியில் போகணும் என் புத்தி. அது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து நான் எங்கள் ஆத்துக்காரை தவிர வேறு எங்கேயுமே வெளியில் போய் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தானே அந்த விரதத்தை எடுத்துக்கிறாளாம். படிதாண்டா விரதம்னு பேர் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன் அந்த காலத்தில். அவளுக்கு தான் இந்த பாதியாங்கிற தலைப்பு அவளை போய் குறிக்கும், எந்த அளவுக்கு பெண்கள் உயர்ந்த நிலையிலே இருந்தார்கள் அப்படின்னு. அப்படி இருந்தால் புத்தி அப்படி அந்த கோயிலுக்கு இருந்தால், அந்த பக்கம் கோயிலில் சுவாமி போச்சுன்னா அதை வெளியில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த படிக்கு முன்னாடி சிவபெருமானை நிறுத்துவார்கள். தர்மா கோயிலையும் இந்த தர்மம் இருக்குது, சிவன் கோயிலையும் இந்த தர்மம் இருக்குது. அந்த அம்மா படிதாண்டா பத்தினி இந்த விரதம் எடுத்துன்னு இருக்கான்னா தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அந்த கோயிலுக்கு வர்ற சாமி அங்கே என்ன நிற்கும். அவ்வளவு ஆற்றல். அதை விட காளிதாசன் எல்லாரை விட ஒரு மடங்கு மேலே. நம்மலாம் என்ன பண்ணுவோம்? அந்த அம்மா கூட கேட்டாங்க, காசியில் போய் கங்காஜலம் எடுத்துன்னு வந்தோம். காசிலையும் எதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அது கயால் எடுத்துன்னு வரணும். என்ன கங்காஜலத்தை எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லா பாவமும் அதில் என்ன போயிடும்னு சொன்னான். சீதை போய் ஒரு வாய்க்காலில் குளித்தாலாம். தீர்த்தி குருவந்தி தீர்த்தாகா, எங்கே சந்தோஷப்பட்டாலும் ஆஹா நான் தூய்மை ஆகிட்டேனே. அப்போ ஒரு பதிவிரதை குளிச்சா அது எது சுத்தமாகுது? ஒரு கங்கையை தூய்மை செய்கிற பண்பு ஒரு பதிவிரதைக்கு உண்டு. எவ்வளோ அழகு பாருங்க. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாகா, அவ்வளவு புனிதம் இருக்கு. ஆகமம் இறைவன் சொன்னது எல்லாருக்கும் நன்மையா அவர் சொல்லுவார். பொதுவான நன்மை எல்லாருக்குமே சொல்லுவார். காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் சோபரகிதா அப்படின்னு எல்லாரும் வான்முகில் வழாது பெய்க, கோன் முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, ஆசீர்வாதம். அதை அப்படியே பழிக்கணும்னு சொல்கிறது. அந்த மழையை பற்றி சொல்கிறான் பாருங்க. அந்தனருக்கு ஒரு மழை வேதம். ஆத்ம ஞானம் தெரிஞ்சு வேதம் சொன்னால் அவனுக்காக ஒரு மழை வரும். அந்த மழைன்னா சாதாரண மழை இல்லை, நீங்கள் நினச்ச மாதிரி. எப்போ ரொம்ப அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டைப்போ இந்த பைப்பெல்லாம் வச்சு எடுத்துன்னு வர தண்ணியோ, இன்றைக்கி டேங்க்லாம் வருது தண்ணி, கைலாசிலேருந்து இங்கே வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி தண்ணியெலாம் கொண்டு வரோம். அன்றைக்கி அந்த காலத்தில் வாய்ப்பே கிடையாது. என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. மழை பெய்யலைன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஒன்றும் ஆற்று தண்ணி வற்றி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி இருந்தால் அங்கே வந்து ஒரு ஆத்ம ஞானம் உள்ள ஒரு வேத மந்திரத்தை சொன்னான்னா அவனுக்காக அந்த மழை பொழியுமா, அந்த இடத்துல பொழியும். வேதம் ஓதும் அந்தனருக்கு ஒரு மழை. தெளிவாக சொல்லலாம். அறமுடைய வேந்தருக்கு ஒரு மழை. தர்மமாக ஆட்சி பண்ணுறத தயவு பண்ணி சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை. பதிவிரதா தர்மத்தை நிறுவனத்துக்காக மாத்திரம்தான் இதை சொல்கிறேன். நாட்டில் யாராவது ஏதாவது சொன்னால் யோசிச்சு பாருங்க. ராமன் வந்து ராவணனை ஜெயிச்சவன், கோடி வாழ்நாள் வாழ்ந்தவன். ஏமா அவனை பார்த்து பயப்படுவான். இவன் எங்கே நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டான்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும்னு. அந்த மாதிரி ஆளெல்லாம் பயப்படாத ஆள் ஒரே ஒரு வார்த்தைக்கு பயப்படுறான். அந்த தேசத்தில் அவன் வாழறான். அதனால் மனைவியை கொண்டு போய் காட்டில் விட்டுரு அப்படின்ட்டான். மனைவியை கொண்டு போய் காட்டில் விட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அரசிலே வாழ்கிறவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு ராஜா ஒடுங்கி நின்று பதில் சொன்னான். ஒரு தவக்கலை மேலே ராமர் ஒரு அம்பை குத்திட்டாரான். இந்த அம்பை வந்து கீழே குத்தி வைக்கிற வழக்கம்.
ராவணனை பார்த்து எதிர்த்து நின்ன ராவணையோர் யுத்தம் ராவணையோர் வேற யாராலையும் அந்த யுத்தம் இனிமேல் என்ன நடக்காது. அப்படிப்பட்ட வீரன் அந்த தவக்கலையை பார்த்து கை கால்லாம் நடுங்கிறாராம். என் ராஜ்யத்தில் இருந்திருக்க, என்னை நம்பி இருக்க, நீயே குத்தும்போது நான் எப்படி பேசுவேன், அதனால் மௌனமாக இருந்தேன்னு சொல்லித்தான் அந்த தவக்கலை. அதனால் உனக்கு என்ன பண்ணணும்னா, நீ என்னை துதிக்கிற மாதிரி வேதத்தில் ஒரு பகுதி வேணும்னா, அதனால தான் மண்டூகம்னே ஒரு பகுதி இருக்குது வேதத்தில். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அது அரசனுக்கு ஒரு மழை, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்படிப்பட்ட அரசர்கள்னா மழை அப்படி நின்றுட்டே இருக்கும், தர்மசாரம். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மழை சொல்கிறார், பெய்யன பெய்யும் மழை. வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பதிவிரதா தர்மத்தோட அந்த அந்த அதாவது கணவனை, அதாவது கடவுள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு கோயிலில் இருக்குது. ஆண்களுக்கெல்லாம் சொன்னான். இப்போ மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், மற்ற உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே கடவுள்னா கோயிலில் இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல சதி வழிபாடுனா கடவுள்னா அவருக்கு யார் தான் இருக்கா, அந்த கணவன் வடிவத்தில் கடவுளை பார்க்குறான். வேற கடவுள் அவனுக்கு ரெண்டாவது கடவுள் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் பெய்யன பெய்யும் மழைனா என்ன அர்த்தம்னா, கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு. பெய்யனை கட்டாயப்படுத்துறது, மிரட்டுறது, ஆர்டர் போடுறது வேற, அடிபணிஞ்சு கேட்கறது வேற. யாச்சகம் கேட்டால் தான் மழை பொழியும், அப்படி தானே? பெய்யன பெய்யும் மழை, அவ்வளவு வல்லமை ஒரு பெண்ணுக்கு, அவ்வளவு சிறப்பு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, வேற சொல்றது பாருங்க, ஆத்மனோ அர்த்தமிதி அப்படின்னு. ஆத்மனோ அர்த்தமிதி வேற வாக்கியம். ஒரு பெண்ணுடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா, யார் தாலி கட்டியிருக்காளோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை உரிமையாக இருக்குன்னா, அர்த்தமிதி என்னுடைய ஆன்மாவை முக்தி அடைய செய்யக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருக்கான். வேகமாக தட்ட மாட்டேங்கிறீங்க, நான் ஒன்றும் பேசுகிறேனா இல்லை உங்களுக்கு புரியலையா? வேதத்தில் இருக்குது இந்த குறிப்பை, அதனால் அதை ஒட்டி எடுத்துன்னு வந்திருக்கான். ஏதாவது எழுத தெரியாத படிக்கிறவன் கொஞ்சம் அதை விட்டு வச்சு பேசுகிற மாதிரி இது குழந்தையெல்லாம். அது ஆத்மனோ அர்த்தமிதி. அதுக்கு அடுத்து பாருங்க ஸ்ரீ. எந்த இடத்திலே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த இடம் இலக்குமி வாசம் செய்கிற இடம். யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து சொல்றாரு, ரக்ஷதி மனைவி அப்படிங்கிற அந்த பண்புடையவர்களை கடவுளாக வழிபாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, ரக்ஷதி பாதுகாப்புன்னு அர்த்தம். இந்த ரக்ஷதிங்கிற பதம் இருக்க, உடலை ரட்சிக்கிறவள், சாப்பாடு தூக்கம், உள்ளத்தை ரட்சிக்கிறவர் மனசு மகிழ்ச்சி, அறிவை ரட்சிக்கிறவள், குழந்தைக்கு முதல் மொழி தாய்மொழி தான். அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதுதான் வரும், அதுக்கப்புறம் தான் மற்ற மொழியெல்லாம் வரும், அப்படிதானே? அவள் சொல்கிறது தானே அம்மா சொல்கிறது தானே சொல்லும். அப்போ அறிவினால் காப்பவள், உடலினால் காப்பவள், உள்ளத்தினால் காப்பவள், எல்லாம் தவிர தனம் செல்வத்தை பாதுகாக்கிறவ அப்படின்னு சொன்ன. குபேரன் விரும்பி இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டார். ஒரு கேள்வி, என்னது இல்லை குபேரனை எல்லாருக்கும் ஒரு நம்ம பக்கம் குபேரன் இருந்தால் தேவலான்னு ஒரு எண்ணம். ஏன்னா அவர் செல்வத்துக்கு என்னது அதிதேவதை, மகிழ்ச்சிக்கு செல்வத்துக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அவர் தான். காசு இருந்தால் எல்லாம் என்ன நடக்கும், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை வள்ளுவர் சொல்லிட்டார். அந்த குபேரனுக்கு யாரை பிடிக்கும்னா, வாசலில் புள்ளி வச்சு கோலம் போட்ட பதிவிரதை பிடிக்கும். அந்த புள்ளியில் அவர் நின்று வரான். இந்த அப்படின்னா இது எந்த அளவுக்கு அவள் பாதுகாத்திருக்கா பாருங்க. இப்போ அந்த காலத்தில் ஒரு இல்லால்னு பேர், இல்லை என்னும் சொல் இல்லால், அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லா தேவதையும் அவகிட்ட ஒடுங்கி நின்றுது. சமஸ்த தர்மமும் என்னது, தேவதையெல்லாம் முன்னாடி போய் நிற்கும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும். சந்தேகமாக இருக்கா? சந்தேகமாக இருக்கா? என்னன்னா, அருந்ததின்னு ஒருத்தி இருந்தா, 3 பேரும் நாங்கள் ரொம்ப பெரியவா, நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் நிர்வாணமாக தான் சாப்பிடுவோம், நாங்கள் சன்னியாசி. அதை அழகாக சொன்னால் அனுசுயா மாற்றி சொல்கிறேன். அதில் ரொம்ப அழகான பண்பு என்னென்னா, அசுயா. அசுயா அப்படின்னா மாத்சரியமே அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. மாத்சரியம்னா பொறாமை.
அந்த பண்பு கொஞ்சம் கூட இல்லாதவன் அனசூயா. அதில் என்ன சொல்கிறா, அழகாக ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டா. ஒரே ஒரு வார்த்தை தான் அவள் ஆத்துக்கார மனசில் நினச்சிக்கிறா. 3 தேவர்களும் குழந்தையாயிட்டா. 3 தேவர்களும் குழந்தையாயிட்டா. அவள் ஆத்துக்கார அஜ்மே குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வத்தை குழந்தையாக்கி தன்மையப்படுத்தி கொள்ளுகிற பண்பு இந்த சுவாசினிக்கு உண்டு, இல்லாளுக்கு உண்டு. அது ஒரு கோயிலா, தானுமாலையின் கோயில் இன்னும் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளவு பண்பு அதில் இருக்கு. அபிராமி பற்று சொல்லலைன்னா இன்னிய பொழுது வேஸ்டாக போயிடும். அது மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவர் சொல்கிறார் பாருங்க, அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் கடவுளர் யாவர்க்கும் மேலே சமயம் ஆறும் தலைவி இவள். என்னது? சமயம் ஆறும் தலைவி இவள். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஆரம்பிக்கிறார் பாருங்க, அந்த முதல் ஆரம்பத்தில் அம்பாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னார். அது யார் வைக்கிறது அப்படின்னா, முதல் திலகத்தை பெரியவளானா கண்ணாடியை பார்த்து தான் வச்சுக்கணும். 2வது திலகத்தை பொட்டழிக்கிற புல்ல வைக்கணும். 3வது திலகத்தை ஆத்துக்கார் வைக்கணும். 3 பேருக்கு அந்த பொட்டில் உரிமை சொல்கிறான். அதில் உச்சி திலகம்னு சொன்னான், பதி புத்திரவதி யுக்தா. அப்போ ஒரு பெண்ணுக்கு பெருமை என்னது? அம்பாளை பார்த்து, கடவுளை பார்த்து யாருன்னா இல்லாள்னு சொன்னான். கடவுளை பார்த்து என்ன சொன்னா? இல்லாள். அவ்வளவு அழகு அவர்களுடைய உயர்வு. தனம், செல்வத்தை பாதுகாக்கிறவன், பிரஜா, குழந்தை, வாரிசே இல்லைன்னா அப்புறம் என்ன செல்வம்? ஊரில் பாதி சொத்து இருக்கு, வாரிசு இல்லைன்னா அது ஒரு விஷயமா? நரகம். அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம்? குழந்தை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்தது பாருங்க, சரீரம் வளரணும்னா சாப்பாடு. ஆத்துக்காரி கையால் சாப்பிட்டா ஆயுசு விருது. நான் சொல்லலை, சாஸ்திரம். ஆரோக்கியம், அம்மா கையால் சாப்பிட்டா ஆயுசு விருத்தி வேறு, ஆரோக்கியம் வேறு. ஆயுசு தான் ஆரோக்கியம், 2 பேருமே அவ்வளோது சிறப்பாக சொல்லியிருக்காங்க அந்த சாப்பாட்டுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தா லோகஸ்ய கௌரவம். என்னென்னா, லோகத்தில் மதிப்போட இதோட இருக்குன்னா மனையோட அனைத்தும் போகும். அது சுவை உணவு போகும், அறிவு போகும், ஒவ்வொருத்தர் போகும்போது ஒன்று போகும், மனையோடு அனைத்தும் போகும். அப்போ ஒன்றுமற்று போய்விடுகிற நிலை மனிதனுக்கு எப்பொழுது வருகிறது? மனைவியை இழக்கிற பொழுது. அது அழகாக சொல்கிறேன் பாருங்க. ஆகமத்தில் நீ பூஜை பண்ணியிருக்க, ஆச்சாரிய விஷயம் பண்ணிக்கணும்னா உங்கள் அதிகாரி இருக்காளான்னு முதல் கேள்வி கேட்குறது கேள்வியை. ஆகமம் என்னது? இல்லறமே நல்லறம். அந்த இல்லறம் யாரால் சிறக்கிறது? இல்லாளால் சிறக்கிறது. இப்படி தானே? இருந்தால் தான் ஆச்சார விஷயம் பண்ணிக்கலாம், கோயிலில் போய் பூஜை பண்ணலாம். இல்லைன்னா கோயில் உள்ள போய் என்ன பண்ண முடியாது. அப்போ ஒரு பூசனை என்பது ஒரு மனைவியினால் வருகிறது அப்படின்னா, ஒரு மனைவியினுடைய உயர்வு அத்தகையது. அப்படி ஒரு அன்போடு நாம் பாதுகாத்து புரிந்து கொண்டால் ஒரு வீட்டு தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்க்கணும், பித்ருன்னு அப்படின்னு சொல்கிறோம். பித்ருக்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு மனைவி தான் காரணம்னு சொல்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, சிரார்த்தம் பண்ணுறா அப்படின்னா யார் பண்ணுறது? அவன் கையால் தான் பண்ணணும். அப்போ பித்ருக்களுக்கு நலனை செய்பவளாக யார் இருக்கா? மனைவி. எந்த இடத்துல பித்ரு சாபம் இருக்கோ அந்த இடத்துல வாரிசு இருக்காது, திருமணம் இருக்காது, வறுமை நித்தியமாக இருக்கும். இந்த வாரிசு, திருமணமாகாத பண்பு, வளம் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அது யார்கிட்ட இருக்கும்னா இந்த மனையால் உள்ளவன்ட்டு. அவ்வளவு சிறப்பு பித்திருக்களை. அதே மாதிரி சர்வ தேவதைகளையும் ரட்சியம் பண்ண ஐயன் அளந்தபடி 2 நாழி கொண்டு சாமியே கையேந்திரர் பவதி பிக்ஷாந்தேகின்னு அந்த அழகாக சொல்லுவார் சுந்தரர். இந்த மாதிரி பிச்சை எடுக்க வரும்போது இந்த பாம்பை கைட்டி வச்சுக்குவார். இவர் பாம்பு பிச்சை போகிறதுக்கு பயமாக இருக்கு, அதனால் இந்த பாம்பு கொஞ்சம் கைட்டி வச்சுருவா அப்படின்னு.
எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி வாங்கும் பொழுதே அந்த அறம் பெறுகிற பொழுதே 7 தலைமுறை சொத்து அவளுக்கு. அதனால் இந்த பாரியால் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கெல்லாம் துரோபதை சீதை இவாளுக்கெல்லாம் ரேணுகா பரமேஸ்வரின்னு ஒரு அம்பாள், இதெல்லாம் இந்த மாரியம்மன் ஒரு அம்பாள், இவாளெல்லாம் பார்த்தீங்கன்னா மகா பதிவிரதை. அவள்லாம் வந்து அதாவது மண் கலையம் இருக்கும் இல்லையோ, மண் வெறும் பச்சை மண், அதை பிடிச்சி அதில் தண்ணி எடுத்துன்னு போவாளாங்க. நம்ம எல்லோரும் காஞ்ச பானையில் சுட வச்ச பானையில் தான் நம்ம எடுத்துன்னு போய் இப்போ தண்ணி எடுக்கணும் பைப்பு எடுத்துன்னு போகிறோன்னு வச்சுக்கோ. நான் அந்த விஷயத்த சொல்லலை. என்னென்னா பச்சை மண்ணில் குடம் பண்ணி அதில் தண்ணி எப்படி எடுத்துன்னு போக முடியும்? உடஞ்சி விடாதா? அதை கரைஞ்சி போயிடும். பிடிச்சி நீங்கள் ஒரு பானையை உருவாக்கலாம் பச்சை மண்ணில், அப்படியே போய் பண்ணலாம் கரைஞ்சி போடும். அதில் தண்ணி எடுத்துன்னு போவ. அப்போ எது சிறப்புன்னா, ரேணுன்னா என்னன்னா உலகத்துக்கு மிக சிறப்பு எதுன்னா ஒரு பதிவிரதை நடந்து செல்கின்ற பாத துளி அப்படின்னு சொல்ல, அவ்வளவு சிறப்பு. இது மாதிரி அவளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம எல்லாம் உணர்ந்து பெண்களை திட்டாமல் இருந்தால் இவ்வளோதெல்லாம் நம்ம வந்து அன்பும் அரண் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு. ஒரு சற்று அப்படி கோபமாக பேசுகிற பொழுது நம்ம புண்ணியத்தை இழந்துடுறோம். அது ஒன்றையும் ஞாபகம் வச்சு, நம்ம யாரையாவது கோபமாக பேசுகிற பொழுது எதை இழக்கிறோம்? புண்ணியத்தை இழந்து. அதை விட சொன்னார் பாருங்க, தர்மத்தில் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினது சிறப்பா, கோபம் இல்லாமல் இருக்கிறது சிறப்பான்னு கேட்டால் கோபம் இல்லாத இருக்கிறது சிறப்புன்னு சொன்னார். எவ்வளோ சிறப்பாக இருக்கு. ஏன்னா அஸ்வமேத யாகம் வேணாலும் பண்ணிடலாம், கோபம் மனிதனுக்கு இருக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பையன்கிட்ட கூட கோவப்பட மாட்டோம் வயசாகிடுதுன்னா. மாட்டு பொண்ணு வந்துட்டா நமக்கு வயசாகிடுதுனே. ஆனால் மனைவி இடத்து கோவப்படாத ஆண்களை காண்பது அரிது. ஆனால் நிறைய புண்ணியத்தை நம்ம என்ன இழக்கிறோம். ஆனால் இது ஞாபகம், சத்தியமாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நம்ம அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமது. அந்த இல்லறம் மிக உயர்வாக செல்லுகிற பொழுது எல்லா இறைவனும் நமக்கு பின்னால் வந்து அனுகிரகம் பண்ணணும். தெய்வம் நம்மளை தேடி வரணும்னா இல்லாலை நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும், அந்த அறத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதாக சொல்லி அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த தலைப்பு சூலம். சிவன் கையில் வச்சுருக்கிற சூலம், அதை தொடர்ந்து சிந்திப்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.